இன்றைய நவீன உலகில் 1.5 வயது முதலே குழந்தைகளை பிளே ஸ்கூலில் சேர்க்க பெற்றோர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பிளே ஸ்கூல் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இன்று உலகம் முழுக்க குழந்தைகள் தினம் கொண்டாட்டங்கள் களை கட்டியிருக்கிற இந்த நேரத்தில் நான் இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஆவடியில் இருக்கக்கூடிய ஒரு பிளே ஸ்கூல் இருக்கேன். ஸோ இந்த பிளே ஸ்கூலில் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லித்தராங்கன்னு வாங்க உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். பேசவே தட்டுத்தடுமாறும் வகையில் திருக்குறளை தடுமாறாமல் சொல்லும் இந்த மழலைகளின் மொழி அற்புதம். இரண்டு வயதிலேயே ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி என மும்மொழியிலும் மழலை பாடல்களை தெள்ளத் தெளிவாக முகபாவனைகளுடன் இவர்கள் பாடுகிறார்கள். வீட்டில் பார்த்து கொள்ள ஆள் இல்லாததாலும் வேலைக்கு செல்வதால் குழந்தைகளை சிறு வயதிலேயே இது போன்ற பிளே ஸ்கூலில் சேர்த்து விடுவதாக கூறுகின்றனர் வேலைக்கு செல்லும் பெற்றோர்கள். என்னாலே கொஞ்ச நேரம் வச்சு மேனேஜ் பண்ண முடியல. ஆனால் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி குருவும் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு பல்வேறு விதமான கல்வி மற்றும் விளையாட்டு செயல்கள் இங்கே கற்றுத்தரப்படுகின்றன. இதன் மூலம் எந்த ஒரு விஷயத்தையும் இவர்களால் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் என்கின்றனர் ஆசிரியர்கள். தொலைக்காட்சி மூலம் காட்சிகளாக பாடங்களை சொல்லிக் கொடுப்பதால் கடினமான வார்த்தைகள் கூட குழந்தைகளிடம் சுலபமாக சென்றடைவதாக கூறுகிறார் இந்த பள்ளியின் நிர்வாகி பவானி. பாட்டி ப்ராக்டிஸ் கூட நாங்களே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எங்கள் ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் பாட்டி ப்ராக்டிஸ். அப்புறம் அவங்கள எப்படி டிசிப்ளின்டாக உட்காந்து சாப்பிடணும் அதையும் சொல்லிக் கொடுக்குறோம். ப்ளஸ் அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா எவ்ரிடே அவங்களுக்கு பென்சில் கிரிப் எல்லாம் இங்கேயே சொல்லிக் கொடுக்குறோம். குழந்தைகளின் இந்த அதீத வளர்ச்சி மகிழ்ச்சி அளித்தாலும் அவர்களின் இயல்பு தன்மையையும் சுய சிந்தனையையும் பெரிதும் பாதிக்கும் என்கின்றனர் மனநல மருத்துவர்கள். மேலும் எதிர்காலத்தில் அவர்கள் மன அழுத்தம், தனிமை உள்ளிட்ட பல்வேறு சங்கடங்களையும் சந்திக்க நேரிடும் என கூறுகிறார் மனநல மருத்துவர் ஷாலினி. எப்படி உட்காந்து சாப்பிடணுன்றது கற்றுக்கிறதுலாம் இந்த குழந்தைக்கு பெனிஃபிஷியலானு பார்த்தா லாங் ரனில் குழந்தை கொஞ்சம் ஏர்லியராக ஒரு 1 year 1.5 yearsலேருந்தே ஸ்ட்ரக்சர்டு என்வாயன்மெண்ட்டில் வளர்க்கப்படுறது ஆக்சுவலாக குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு நன்மை தான். பட் அந்த குழந்தை அதை பற்றி என்ன நினைக்குது, என்ன வேணும்னே தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினச்சதுன்னா அது பிற்காலத்தில் என்ன நீங்கள் கேர் பண்ணலைன்னு குழந்தைங்களுக்கு கேட்கலாம். குழந்தை பருவம் என்பது நினைத்தால் மீண்டும் பெற முடியாத ஒரு பருவம். அந்த பருவத்தின் இயல்பை சிதைக்காமல் அவர்களின் வளர்ச்சிக்கான வழிகளை காண வேண்டும் என்பதே மனவியல் வல்லுநர்களின் வேண்டுகோள். என்னதான் ஒரு பக்கம் பிளே ஸ்கூல் குறித்து பெற்றோர்கள் தரப்புல வரவேற்பு இருந்தாலும் வருங்காலத்தில் இந்த குழந்தைகளுடைய செயல்திறன், அதாவது யோசிக்கும் திறன் குறையும் என்பது மருத்துவர்களுடைய அறிவுரையா இருக்கு. ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் நித்யா, நியூஸ் 18 தமிழ்நாடு.